கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு இந்த தியானத்துக்கென்று தெரிந்து கொண்ட வார்த்தை என்னன்னா, எபிரேயர் 12:2 வசனத்தின்படி நம்மோடு பேசுகிறார். அல்லேலூயா. அது என்ன அப்படின்னு சொன்னா, நாம் இந்த தவ காலத்தில் நாம் சிலுவை பாடுகளை தியானிக்கிற நாம், நமக்கு தேவன் பேசுகிற வார்த்தை, கர்த்தர் பேசுகிற வார்த்தை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிற வார்த்தை, ஆவியானவர் நம்மோடு இடைப்படுகிற வார்த்தை, சிலுவையை நாம் சகித்து கொள்ள பழக வேண்டும். சிலுவையில் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சகித்தார். அது உங்களுக்கே தெரியும். பாடுகளை சகித்தார். கொட்டுனாங்க, துப்புனாங்க, ஆணி அடித்தாங்க, விழாவில் குத்துனாங்க, அவரை சாட்டையால் அடித்தார்கள். எத்தனையோ துன்பங்களை அத்தனையும் அவர் தாங்கி கொண்டு, பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொன்னார். இவர்கள் இன்னது செய்கிறதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று இயேசு கிறிஸ்து பிதாவிடம் வேண்டினார். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை போல சிலுவையை நாம் சகித்து கொள்ள பழக வேண்டும். சிலுவை என்பதே பாடுகள் தான். நம் வாழ்க்கையில் நம் வாழ்க்கையில் வருகின்ற பாடுகளை, ஊழிய பாதையில் வருகின்ற பாடுகளை நாம் சகித்து கொள்ள நாம் பழகி கொள்ள வேண்டும். சகிக்கணும். அதுதான். சகிக்க முடியாதுன்னா கோபம் வரும், ஆத்திரம் வரும், வேதனை வரும் இல்லையா? ஆனால் சகிக்க பழகி கொண்டால் சமாதானம் தான் வரும். சொன்னால் சொல்லிட்டு போட்டோம். ஆண்டவர் பாருங்க, என்ன சொன்னாலும் அவர் அதை எதிர்த்து சொல்லலை. அதை நாம் தியானிக்கிற இந்த நாளில், சிலுவை பாடுகளை தியானிக்கிற இந்த நாளில் நாம் எப்படி மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்றால், சகித்து கொள்ள பழக வேண்டும். அவர் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தி சகித்தார். எல்லாவற்றையும் சகித்தார். தூக்கி சுமக்க முடியல, தூக்கி சுமந்தார். இன்றைக்கு உங்களால் வேலை செய்கிற இடத்துல ரொம்ப கஷ்டமாக இருக்கா? அந்த வேலைகளையும் பாடுகளையும் உங்களால் சகிக்க முடியலையா? ஆண்டவரை நினச்சிக்கிட்டே அந்த வேலையை பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்கா எனக்கா எவ்வளோ வேதனை. அவர் முடிஞ்சு அந்த சிலுவை சுமக்கலை, லேசாக தூக்கிட்டு போயிடல, தள்ளாடி தள்ளாடி விழுகிறாரு. வெயிட்டு தாங்கலை. ஏன்னா உலக மக்களின் பாவம் அது மேலே இருக்குது. அதைத்தான் அவர் சுமந்துட்டு போகிறார். அது கொஞ்சமாக நெஞ்சமா இல்லை, சுமக்க முடியாத அளவில் இருக்குது. அதை அவர் சுமந்து கொண்டு கொல்கதா மலையில், அவர் கபால ஸ்தலத்தில், அவர் கடைசி வரையிலும், அந்த மறிக்கிற இடம் வரையிலும் அவர் நடந்து, காலில் செருப்பு கூட இல்லை பிரியமானவர்களே, கல்லிலும் முள்ளிலும் பாதங்கள் இடற, இரத்தம் குருதி வழிய சொட்ட அவர் நடந்து செல்கிறார். முதல்ல அவங்க அடித்த கசை அடியிலேயே அவரால் நடக்க முடியாது. அதுக்கப்புறம் பெரிய சிலுவையை வச்சுக்கிட்டு நடன்னு அவர் அடிக்கிறாங்க. வேதனை. இன்றைக்கு அவரை விடையா நம்ம வேதனைப்படுறோம்? ஒருவேளை நம் ஊழிய பாதையில், நம் குடும்ப வாழ்க்கையில் அதே போல ஒரு பாடுகள் வருமானால், சோதனைகள் வருமானால், வேதனைகள் நம்மை சூழுமானால், உபத்திரவங்களின் மத்தியில் நாம் இருக்கக்கூடிய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தாலும் சகித்து கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அப்படி நாம் சகித்து கொள்ளும்போது நிச்சயமாக தேவனுடைய, எப்படி அவர் எல்லாவற்றையும் சகித்து தன் ஜீவனை கொடுக்கும்போது நமக்கெல்லாம் மீட்பு கிடைத்ததோ அதே போல்தான் அதற்கு பின்பு ஆசீர்வாதம் உண்டு. ஒரு தாய் 10 மாதம் அந்த குழந்தைய ஜாலியெல்லாம் யாரும் சுமக்க மாட்டா. முதல்ல 4 மாதம் வாந்தின்னா தலை சுத்தல், வாந்தி, மயக்கம். அவளால் அந்த என்னைக்கு அந்த நாள் முடியும், ஐயோ இன்னைக்கு ஏன் விடியுது, ஐயோ இன்னைக்கு ஏன் ராத்திரி தூக்கம் வருது, ராத்திரி நேரம் இப்படி அந்த நேரம் எல்லாமே. மற்றவங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க, இவளால் சாப்பிட முடியாது, இவளால் சமைக்க முடியாது, இவளால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனாலும் அந்த 4 மாதங்கள் கடந்து அதுக்கப்புறம் வயிறு பெருசாக இன்னும் ஒரு 8 மாதம் ஆனவொடனே பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவளால் உட்கார முடியாது, எந்திரிக்க முடியாது, படுக்க முடியாது, படுத்துட்டு திரும்ப முடியாது, திரும்பி படுத்துட்டு திரும்பி மறுபடியும் எந்திரிச்சு உட்கார முடியாது. அத்தனையும் அவள் சகித்து கொண்டு அவள் அந்த குழந்தைய பத்திரமா சொல்லுவாங்க, என் படுக்கும்போதே உருண்டு படுக்காத, குழந்தைக்கு அந்த கழுத்தில் அந்த குடல் சுத்திரும்னு சொல்லுவாங்க.
அப்போ அதனால எந்திரிக்கவே முடியாது. ஆனால் எந்திரிச்சு உட்கார்ந்து இந்த பக்கம் திரும்பி படுக்கணும். நிச்சயமாகவே ஒரு ஒரு பெண்ணானவள் ஒரு ஒரு பாலகனை, ஒரு பிள்ளையை பெறுகிற வரையிலும் அவள் பாடுகளை சகித்து அந்த பிள்ளையை பெறுகிறாள். வேதத்தில் போட்டிருக்கு, அவள் பெற்றவுடன் இத்தனை நாள் அந்த அனுபவித்த பாடெல்லாம் அவள் மறந்துட்டு குழந்தை முகத்தை பார்த்த உடனே ஆனந்தம் அடைகிறாள். பிரியமானவர்களே, நாமும் அது போல்தான் பாடுகளை சகிக்கணும். பாடுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுக்கு உதாரணமாக தான் இயேசு கிறிஸ்து சிலுவை சுமந்தார். அவர் எளிமையாக வாழ்ந்தார், தாழ்மையாக இருந்தார். அரண்மனையில் இல்லை, அவர் பிறந்ததே மாட்டு கொட்டகையில் தான். அப்போது நாம் பாடுகளின் மத்தியிலும், நான் ஏன் பணக்காரனா இல்லை, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, நான் ஏன் இப்படி இருக்கேன் நினைக்காதீங்க. உங்களுக்கு கிருபையின் ஐஸ்வர்யம் உண்டு, தேவனுடைய ராஜ்யத்தில் இடம் உண்டு. ஆண்டவர் சொல்கிறார், ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எத்தனை அரிதாக இருக்குதுன்றாரு. அப்போ நீங்களும் நாங்களும் நிச்சயமாக நம்ம தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்போம். இந்த உலகத்து பாடு அநித்தியமானது, ஆனால் அந்த உலகம் நித்தியமானது. ஹல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் நம்ம பாடு அனுபவிக்கும் போது ஒவ்வொரு நாளும் நம்ம நினைக்க வேண்டியது என்னென்னா, இது அநித்தியம், இது நிலை இல்லாதது, பரவாயில்ல, நம்ம நிலையான ராஜ்யத்துக்கு போக போகிறோம், அங்கே நம்ம முகமுகமாக ஆண்டவரை பார்க்க போகிறோம், அங்கே நம்ம தேவனை துதிக்க போகிறோம், அங்கே நமக்கு கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, வருத்தம் இல்லை, பசி இல்லை, தாகம் இல்லை, தேவனுடைய சமூகம் மட்டுமே. அந்த ஒரு நினைவோடு நாம் இந்த பாடுகளை சகித்து கொள்ள அந்த தாயை போல் நாம் பழகிக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு திருட என்ன பண்ணானா, திருட உள்ளே போய் திருடிக்கிட்டு இருந்தானா. அந்நேரம் என்ன பண்ணியிருக்கு, ஒரு தேள் கொட்டியிருக்கு. உடனே என்ன பண்ணியிருக்கான்னா, இவனால் வலி துட்டு மாட முடியல. ஆனால் என்ன பயம், ஒருவேளை நம்ம பயந்து கத்திட்டோம்னா பிடிபட்டுருவோமேன்னு பயந்து வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வராதபடிக்கு ரொம்ப பத்திரமாக அவன் இருந்து, அவன் என்ன பண்ணானா, பொருளை திருடிட்டு அந்த வலியோட வேதனையோடு அவன் போனானா, சகித்துக்கிட்டு போகிறான். அப்போ போயிட்டு வெளியில் இருக்கிற அவன் காத்துக்கிட்டு இருக்கவன்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு, உடனே என்னை கொண்டுட்டு போய் போடுறான், எனக்கு ஒரு மாதிரி மயக்கமாக வருதுடா அப்படின்ட்டு இருக்கான். அதை சகித்து கொண்ட போது, அந்த வேதனையை அவன் சகித்து கொண்டு ஓடுறான். இது நல்ல கருத்து இல்லை, ஆனால் சொல்கிறேன். இப்படியாக நாம் நம் வாழ்க்கையில் நடக்கின்ற போராட்டங்களை, போராட்டம்தான், போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை. போராட்டம்லாம், ஐயோ ஏன் எனக்கு இப்படி வருது, ஒன்றுக்கு மேலே ஒன்று வருதே, சந்தோஷப்படுங்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. தேவனுடைய ராஜ்யத்தில் முகமுகமாக அவரை பார்க்க போகிறோம். எல்லாவற்றிலும் நாம் நிலைத்து ஜெயித்து நிற்கும்போது நமக்கு அந்த ராஜ்யம் உண்டு. ஹல்லேலூயா. அதனால் நாம் சகித்து கொள்ளும்படியாய், மாமியார் மருமகளை என்ன கொடுமைப்படுத்துகிறாலோ கொஞ்ச நாள் சகித்து கொள்ளுங்கள், சகித்து கொள்ளுங்கள். உங்களுடைய அந்த குணம், உங்களுடைய அன்பு, உங்களுடைய அந்த இது வெளி வரும்போது ஒரு நாள் அவங்க மாறுவாங்க. அது மாதிரி மாமியார்களுமே, மருமகமார்கள் யாருக்குமே மாமியாரெல்லாம் பிடிக்காது. அது நீங்கள் தாயை போல் நடந்தாலும் அவங்களுக்கு பிடிக்காது. அவங்க தாய் இப்படி தான், தாய் தான் அவங்களுக்கு உயிர். நம்ம என்ன கொண்டாடினாலும் நம்மளை அவங்களுக்கு பிடிக்காது. ஆனாலும் சகித்து கொள்ளுங்கள். அவர்கள் என்ன பேசினாலும் பரவாயில்ல, சகித்து கொள்ளுங்கள். சிலருக்கு அவங்கள விட்டுட்டு போகிறதுக்கு வழி இருக்காது. சிலர் அவங்க தனியாக இருப்பாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்களோட தான் இருக்கணுன்ற ஒரு சூழ்நிலை வரும்போது அவர்கள் சொல்லுகின்ற எல்லா குத்தல் பேச்சாக இருக்கலாம், அவங்க இதாக இருக்கலாம், வெறுப்பை காட்டலாம், கோபத்தை காட்டலாம், எல்லாவற்றையும் வேறு வழி இல்லை. நீங்கள் அதை சகித்து கொள்ளும்போது, சகித்து கொள்வது மாத்திரமல்ல, அந்த சகித்து கொண்டு இயேசுவை போல, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் இன்னது செய்கிறது என்று அறிகிறார்கள் என்று சொன்னது போல, நாமும் ஆண்டவரிடத்துல, இந்த பொண்ணு தெரியாமல் தப்பு பண்ணுறாப்பா, இவளை மன்னிச்சு மாற்றுங்க, இவளை அன்பானவளாக மாற்றுங்க, ஒரு மகளாக மாற்றுங்க நாம் ஜெபிக்கும்போது நிச்சயமாக ஒரு நாள் இல்லாட்டால் ஒரு நாள் கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் மேலே விசுவாசம் இருந்தால் நீங்கள் சகித்து கொண்டு இப்படியாக ஜெபம் பண்ணுங்கள். நிச்சயமா எல்லாருக்கும் உள்ளுக்குள்ள அன்பு அப்படின்றது ஒரு புள்ளி இருக்கும். அன்பே இல்லாத இருக்காது. ஆனால் சாத்தான் என்ன பண்ணுறான்னா, அவர்களை ஆளுகை செய்கிறான். அவன் தான் அந்த மாதிரி அவங்கள தூண்டி விடுறது, பேச வைக்கிறது, தூண்டி விடுறது. ஆவிக்குள்ளானவர்கள் நிச்சயமாக அப்படி பேச மாட்டாங்க.
சில மருமக்கமார்கள் நம்ம டிவியில் பார்க்குறோம், என் மாமியார் என் தாய்க்கு மேலேன்னு சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. எனக்கு 2 அம்மா அப்படின்றவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பாக்கியவதிகள். உண்மையிலே அவர்கள் பாக்கியவதிகள். அந்த மாமியாரும் பாக்கியவதி தான், அந்த மருமகளும் பாக்கியவதி தான். சில பெற்றோருக்கு பிள்ளைகள் செய்கின்ற உபத்திரவங்களை சகித்து கொள்ள முடியாது. சகித்து கொள்ள பழகி கொள்ளுங்கள். அவங்க யார்? நம்ம பெற்றவங்க தானே. சகித்து கொள்வோம். நிச்சயமாக அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஒரு நாள் மாறுவாங்க. நமக்கு அதற்குரிய பலனை கர்த்தர் கொடுப்பார். பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்களா, சகித்து கொள்வோம். நம் உறவினர்கள், இன்னும் தெரியாதவங்க, ஆஃபீஸில் வேலை செய்கிற பாஸாக இருக்கலாம், இல்லை கூட இருக்கிறவங்களா இருக்கலாம், நம்மளை எப்போ பாரு நம்மளை துன்பப்படுத்திக்கிட்டு நம்மளோட போராடி கொண்டு இருக்கிறார்களா, சகித்து கொள்ளுங்கள். ஒன்றும் வேண்டாம். ஆண்டவரிடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் சண்டை போடுங்கன்னு சொல்லலை, ஜெபம் பண்ணுங்கள்னு சொன்னார். அந்த சத்தியத்தின்படி நாம் ஜெபிக்கும்போது நிச்சயமாக உன்னோடு போராடுகிறவர்களை தேடியும் காணாதிருப்பாய் என்ற வார்த்தையின்படியும் நடத்துவார். உனக்கு எதிராய் புறப்பட்டு வந்தவர்கள் இதோ திருப்பி முன்னட்டியே வருவாங்கன்னு சொல்கிறார். ஒரு வழியாக வர்றவன் 7 வழியாக சிதறி போடுவான். அது ஒரு வசனம் இருக்குது. ஆனால் நமக்கு எதிரான சத்துருவாய் இருந்தவங்க கூட நம் வழிகள் தேவனுக்கு பிரியமானதாக இருந்தால் உன் சத்துருவும் உன்னோடு சமாதானமாவான். ஆம் பெரியமானவர்களே, இன்று இந்த விசேஷித்த செய்தியை நம்மோடு பேசின தேவனுக்கு கொடா கொடி சோத்திரம். இல்லைன்னா இந்த சிலுவையின் தியானம்ன்றது அர்த்தமற்று போய்விடும். ஏன் கர்த்தர் சிலுவை சுமந்தாரு? அதில் என்ன நமக்கு காட்டுறாரு? இது முக்கியம். கிறிஸ்தவர்களாகிய நாம் அந்த சிலுவைன்ற அடையாளத்தை கழுத்தில் போடுறதுனால நம்ம கிறிஸ்தவங்க அல்ல. ஜெபிக்கும் போது இந்த இப்படி செய்கிறதுனால நம்ம கிறிஸ்தவர்கள் அல்ல. சர்ச்சுக்கு போகிறதுனால நம்ம கிறிஸ்தவர்கள் அல்ல. கிறிஸ்துவை உடையவன் கிறிஸ்தவன். கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது ஒருவன் புது சிருஷ்டி ஆகிறான். அவர் சகித்ததை போல அவர் சொல்றாரு, நான் சாந்தம் உள்ளவன், தாழ்மையும் உள்ள மனத்தாழ்மையும் உள்ளவன், என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள்ன்றார். என் நுகத்தடிகள் லகுவாக இருக்குன்றார். நாம் தேவனிடத்துல அந்த தாழ்மையை நாம் கற்றுக்கொண்டால் நம்ம சகித்து கொள்ளலாம். ஒரு சில அந்த நான் உள்ளே இருந்தால் தான் சகிக்க முடியாது. அந்த நானை சாகடிச்சிருங்க. இந்த 40 நாள் தவ காலங்களுக்குள்ள, இந்த தியானத்துக்குள்ள நம் இருதயத்துக்குள்ள இருக்கிற நான் அதை செத்துறணும். அந்த இடத்துல ஜீசஸ் வரணும். நிச்சயமாக அதற்கென்றே இந்த 40 நாள் தவ காலங்கள். உண்மையிலேயே ஒரு அம்மா எனக்கு கமெண்ட் அனுப்பிச்சிருந்தாங்க, வேதத்தில் தவக்காலம் என்று எங்கே இருக்கிறதுன்ட்டு. நான் உங்களுக்கு எழுதியிருந்தேன், பொல்லாதவர்களாய் இருந்த நம்மை விசேஷித்தவர்களாய் மாற்றி பரலோகத்தவர்களாய் நம்மை கொண்டு சேர்க்கும்படியாய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பட்ட பாடுகளையும் உபத்திரவங்களையும் அவருடைய வேதனைகளையும் அவருடைய வழிகளையும் கிரியைகளையும் நாம் கற்றுக்கொள்வதே இந்த காலம். ஹல்லேலூயா. உண்மையிலேயே பொல்லாதவங்களாக இருந்தோம், நம்மளை ஆண்டவர் விசேஷித்தவர்களாக ஆக்கினார். எப்படிப்பட்ட ஒரு தெய்வம் பாருங்க. ஹல்லேலூயா. ஒருத்தன் குடிகாரன் இருந்துப்பான், கர்த்தருக்குள்ளே வந்து அவனை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்லேருந்து அவன் குடிக்க மாட்டான். அவன் அவ்வளோதான், பழையவனை போயிடுச்சு. அதுதான் கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறதுன்னு அடையாளம். இன்றும் பெரியமானவர்களே, நாம் இப்படி இயேசுவை போல நாம் சகித்து கொள்ள பழகி குடும்பத்தில் சமாதானமாய் சந்தோஷமாய் நாம் வாழும்படியாய், அன்பு செலுத்தி வாழும்படியாய், தனக்கு கஷ்டப்படுத்தினவர்களையும் மன்னிக்கும் குணத்தை நாம் கொண்டு யாவருடனும் சமாதானமாக இருக்கும்படியாய் இந்த நாளில் தேவன் நம்மோடு பேசின வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? நிச்சயமாக இந்த தவக்காலங்களில் இது அவசியமான ஒரு மாறுதல். இந்த மாறுதல் நமக்கு முடியாட்டாலும் தேவனிடத்தில் கேட்போம், அவர் நிச்சயமாக நம்மை மாற்றுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.